எக்ஸாம் முடிஞ்சு குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதுமே காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா பிரியாணி கேட்டிருந்தாங்க. எங்களோட ஆல் டைம் ஃபேவரேட்டான இந்த சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. 2 பெரிய தக்காளி பழம், என்னென்ன காய் தேவையோ அந்த காய் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த சேமியா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்கினதுமே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 பேக்கெட் அளவுக்கு சேமியாவை சேர்த்துட்டு சேமியாவும் தண்ணியும் ஒரே லெவல் வந்ததுமே மூடி போட்டு ஸ்டவ் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் தம் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்டகாசமான பிரியாணி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.